இருக்கிற இடத்துலேருந்து ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய மத்தியில் அசைவாடும்படியா, நம்ம ஒரு சின்ன கூட்டமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியா ஒரு விஷயம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரை, இந்த நாங்கள் உண்மை தேடும்படியாக கடந்து வந்திருக்கிறோம், உண்மை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போமா? என் மேலே நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவரே என்று சொல்லி சங்கீதம் 146 1-2 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. அல்லேலூயா, என் ஆத்துமாவை கர்த்தரை துதி, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிக்கிறேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. நம்ம உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் கர்த்தரை துதிக்கும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை உமக்கு முன்பதாக திறந்து கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு இந்த இடத்துல இருந்து ஆராதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த அறைக்குள்ளே கடந்து வரும்படியாக நம்ம ஒரு மனதோடு கூட எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இந்த அறைக்குள்ளே கடந்து வாங்க ஆண்டவரே, அப்பா என் வீட்டுக்குள்ளே என் மேலே நீங்கள் அசைவாடுங்க ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு புது அபிஷேகம், புது நன்மையை, புது கிருபையை எங்கள் மேலே நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் தாழ்த்தி கொடுக்குறோன்னு சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். அல்லேலூயா, அவர் நன்மை செய்தபடியினாலே ஆண்டவரை வாயை திறந்து நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், நீ செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்ல வந்திருக்கிறோம். இந்த 2 மணி நேரமும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியா, இந்த இடத்துல முழுவதும் தேவனுடைய பிரசனம் நம்மளை ஆட்கொள்ளும்படியா நம்ம எல்லாரும் ஒரு மனதோடு அவரை நோக்கி பார்ப்போம். ரிபல ஹந்தரியோ கல பூஷபலதர கபலது ரிமந்தனியோ கல பூஷபலதர அந்தனியோ கல மந்தன கடமனது ரியோ கல பூஷபலதர கபலது. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, இங்கு வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, இங்கு வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, இங்கு வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, இங்கு வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே. ஆமா ஆண்டவரே, இதோ எங்களுடைய மத்தியில் நீர் அசைவாடும்படியா, இந்த இடம் முழுவதும் தேவனுடைய பிரசனம் இறங்கி வரும்படியா உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனுடைய பிரசனம் அவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அறை முழுவதும் தேவனுடைய பிரசனம் இறங்கி வரட்டும் ஆண்டவரே. யாரும் இன்றைக்கு வெறுமையாய் திரும்பி போகாதபடிக்கு என் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்த பிள்ளைகளை ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைத்து அனுப்பும்படியாக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடம் முழுவதிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி என்று சொல்லி நன்றி பலிகளை ஏறெடுக்க வந்திருக்கிறோம். உம்மை துதிக்கும்படியாய், உம்மை உயர்த்தும்படியாய் இந்த அறைக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவன் ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரே நிரப்பி அனுப்பும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எல்லா குறைவுகளும் ஆண்டவரே நிறைவானது வரும் பொழுது குறைவானது எல்லாவற்றையும் நீங்க வெளியேற்றும்படியாய் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனால தகப்பனே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றியோடு நான் பாடிடுவேன். கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்துவேன். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை துதித்து மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நன்றியோடு நான் பாடிடுவேன் கர்த்தர் செய்த நன்மைகளை.
கரங்களை தட்டி அவரை துதிப்போமா? எத்தனை நன்மைகளை அவர் செய்திருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் அவர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே உமக்கு நான் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்றிக்காகவும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த நன்மைகளை நினைத்து உம்மை புகழ்ந்து பாடுகிறோம். ஆண்டவரே ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையிலே செய்தீர். ஆண்டவரே அந்த நன்மைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஓரி கலவா ஷபலதரந்தனி கடமனம் ஓரி ஆந்துரி மா கலவா ஷபலதரக்க பலதரந்தனி கடமனம் ஓமை துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. ஒரு தகப்பனாய் தாயாய் எங்களை ஆண்டவரே தோள்ல சுமந்து வந்த தயவிற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே என்னுடைய சத்துருக்களுக்கு விரோதமாக நீர் கொடியேற்றியதற்காக நன்றி என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம், பாடுகிறோம். ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ கிருபை நிறைந்தவர் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம், பாடுகிறோம். ஆண்டவரே ரிவக்கன வாஷலதரந்தனி கடமனது ஓரியாந்துனி மாஷமலதரக்க பலதரந்தனி கடமனது. கரங்களை ஒரு விஷயம் தட்டி ஆண்டவரே உமக்கு நன்றி. ஆண்டவரே எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைகளுக்காக நீர் பாராட்டின கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி ஓரி லரக மந்தனியோ கலமா ஷபலதர கபலது ஓரி ஆந்தனி மா ஷபலதர கபலதர அந்தனி கடமனதர கபலது ரிகல மந்தனியோ கலமா ஷபலதர கபலது. உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் வெறுமையாய் ஒன்றுமில்லாமல் வந்த ஸ்தானத்திலும் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்துகிற தயவிற்காய் கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களை எந்த இடத்துல ஆண்டவரை விட்டு கொடுக்காம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலும் நன்மையினாலும் ஆண்டவரே முடிசூட்டி நடத்துகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி நமக்கு முன்பதாக இருக்கிற சிலுவையை பார்க்கிற நாம், கலப்பையில் கை வைத்துட்ட நாம் உலகத்தை திரும்பி பார்க்காதவர்களாய் முன் செல்லும்படியாய் அவர் உயர்த்தி பாடுவோமா? ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையே முன்னால், உலகமே பின்னால், சிலுவையே முன்னால், உலகமே
துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ என்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவரே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதோ உம்மை நோக்கி பார்க்கிற போது பிரகாசம் அடைந்ததே என்று எழுதியிருக்கிறது. உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாகாமை உள்ளவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ரிபக்கல வாஷவல நரந்தரி யோக்கல மாந்தல கடவல ஓரிக்கல மாந்தல கடவ ரிபோக்கல வாஷவல நரக்கவல ஓரியாதுரி மாக்கல மாந்தல கடவ ரிபோக்கல மாந்தல கடவ ரிக்கரமா ஓரிவாஷவல நரந்தரி கடவல ரக்கவல நரந்தரி கடவல ஓ தடைகளை உடைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ லிக்கர மாந்தரி யோக்கல வாஷவல நரக்கவல ஓரியாதுரி மாக்கல மாந்தல கடவல ரக்கவல நரந்தரி யோக்கல வல எல்லா ஆவியில நிரம்பி எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை எடுங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, நீ செய்த உபகாரங்களுக்காக நன்றி என்று சொல்லி, உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம் என்று சொல்லி, ஓ ரீவா கடவா சபலதரத்தனை கடவளது ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு மனதின் ஆவியை ஊட்டுகிற தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிமந்தனையோ கல வாஷலத ரந்தனை கடவளது ரியாந்துரி மாக்கல வாஷலத ரக்கவலத ரந்தனை கடவளது ஓ உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். ஓ நீரே நல்லவர், நீர் நல்லவர், நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர். உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை ஆண்டவர். ஓரில கந்தனி மோக்கல வாஷலத ரக்கவலது ஓரியாந்துனி மாக்கலதுரியாந்துனி மாக்கல மந்தன கடவலது ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவர். எல்லாரும் ஆண்டவர் முன்பதாக தாழ்மையில் உள்ளவர்களாய் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவர்கள் ஓ லக்கரந்தனியோ கலமோ ஷமலது நம்மளை ஒவ்வொரு நாளும் போஷிக்கிற தேவன் அவர், ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிற தேவன். மனிதன் வெறுத்தாலும் அவர் நம்மை தள்ளாதவராய் இருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஓர் இளந்தனியோ கலமோ ஷலதரந்தனி கடமோ ரியாந்துனி கடமோ ஷவலதர கபலது எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவரை மாத்திரம் உயர்த்தி உங்களுடைய நாவுகளை திறந்து அவரை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார், எத்தனை பாதுகாப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எத்தனை கிருபையை நன்மைகளினால நம்ம நிறைத்திருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் பட்டினியா இருக்கும் பொழுது, வேலை கிடைக்காத பொழுது ஆண்டவர் நம்மளை எல்லா இடங்களிலையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார், நல்ல நிலைமையில வைத்திருக்கிறார். ஓ இந்த நேசத்தை நினைத்து ஓ லக்கர மாஷலத ரந்தனி கடவளது ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்மையினால் எங்களை நிறைத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தாழ்த்தி நம்ம வெறுமையான பாத்திரம் என்பதை அவர் புரிந்து கொள்ளும்படியாக நம்ம வெளிப்படையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடப்போமா. ஹல்லேலூயா. குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே தன்னோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின்
கர்த்தர் எங்களை ஆளுகை செய்கிற தயவிற்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவர்களை ஆட்கொண்ட தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அறிந்தவர்களா இதோ உம்முடைய பாதத்தில் நாங்கள் விழுந்து கிடக்கிறோம். எங்களுக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறேன். உமக்கு உபயோகமான பாத்திரமாய் எங்களை நீர் வணையும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கணத்திற்குரிய பாத்திரமாய், ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் வணையும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த களிமண் ஆண்டவரே, எதெல்லாம் தேவையில்லாதது எங்களுக்குள்ள இருக்கிறதோ அவர்களை எடுத்து போட்டு ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் எங்களை வணந்து கொள்ளும்படியாய் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதும் இந்த அறைக்குள்ளாய் யார் யார் தேவைகளோடு கடந்து வந்திருக்கிறார்களோ, ஜெப விண்ணப்பத்தோடு கடந்து வந்திருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை ஆண்டவரே உம்முடைய நன்மையினால நிரப்பி அனுப்பும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த தடை இருந்தாலும் தடைகளை உடைத்து ஆண்டவரே அவைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் உங்களை மேன்மைப்படுத்த கிருபை கொடுங்க. துதிக்கான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நின்ற வண்ணமாகவே சங்கீதத்தின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதத்தின் பகுதி சங்கீதம் 137வது அதிகாரம், சங்கீதம் 138வது அதிகாரம். மகள் ஜெனிஷா அதை நடத்தும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 137, 138. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். எங்களை சிறுமைப்படுத்தினவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள் கீதத்தையும் விரும்பி சியோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை மறப்பதாக. கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். அவர்கள் அதை இடித்து போடுங்கள், அஸ்திபாரம் மட்டும் இடித்து போடுங்கள் என்று சொன்னார்களே. உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதித்து துதிப்பார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கருத்தின் கிரியைகளை நெகிழவிடாதிருப்பீராக. ஆமென். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறவர்கள் தயவு செய்து வந்து சாட்சி சொல்லும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது சாட்சியின் நேரம். கர்த்தருடைய நாமத்தை மகிமை உண்டாதாக. இந்த நாளிலே சாட்சியாக நிறுத்தின கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த இடத்துல நான் வந்து 13 வருஷம் முடிஞ்சிருச்சு. நான் விசிட்டிங்கில் தான் வந்தேன். சில காரியங்களை சொல்லாமல் இருக்க முடியாது. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைக்காமலும் இருக்க முடியாது. உங்கள் அனைவருக்கு தெரிந்தாலும் இந்த நாளிலையும் நான் சொல்கிறதுக்கு ஏவப்பட்டபடினால் சில காரியங்களை சாட்சியாக சொல்கிறேன். 2012 நான் வந்தேன். 13 விசாவோடு அந்த இடத்துல கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். வந்தோடனே ப்ரெக்னென்ட் ஆகிடுச்சு. அப்புறம் ஊருக்கு போய் டெலிவரி முடிஞ்சு வரும்போது இவனுக்கு 4.5 வயசு ஆயிடுச்சு. 4 வயசில் 3 வயசு 8 மாதம் அப்போ ஸ்கூலில் சேர்க்கணும். ஆனால் இவனுக்கு அட்மிஷனே கிடைக்கல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. விசுவாசத்தோடு தான் கடந்து வந்தேன். எல்லா பிள்ளைகளும் ஏப்ரல் மந்த் ஸ்கூலுக்கு போனாங்க. அவனுக்கு அட்மிஷன் கிடைக்கல.
எல்லா ஸ்கூல்லேருந்தும் லாட்டில் எதுலேயுமே கிடைக்காம கடைசியாக வீட்டில் தான் இருந்தான். 2 மாதம் இருக்கும்போது, ஆண்டவரே என்னை இந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, எப்படியாவது அவனுக்கு அட்மிஷன் கிடைக்கணும், இல்லைன்னா நாங்கள் ஊருக்கு போகணும். இதுதான் 2 சாய்ஸ் எங்கள் முன்னாடி இருந்துச்சு. உபவாசத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்தேன். அப்போ தான் அபுதாபி இந்தியன் ஸ்கூல் புதுசாக அல்வத்பால ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதில் ஒரு அட்மிஷனுக்கு நாங்கள் அப்ளிகேஷன் போட்டோம். ஒரு 2 மாதம் முடிகிற அந்த டைமில் கூப்பிட்டாங்க. 6000 அப்ளிகேஷன், அதில் வெறும் 200 லாட் தான் எடுக்கிறாங்க. சரி, அவ்வளோ அந்த முரூர் ஸ்கூலுக்கு தான் போயிருந்தோம். அந்த ஹால் ஃபுல்லாக எவ்வளோ பேரண்ட்ஸும் அவ்வளோ எல்லாருமே எங்களை மாதிரி ஏக்கத்தோடு தான் அந்த இடத்துல வந்திருப்பாங்க. 100 வரைக்கும் லாட் எடுத்து முடித்தாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஒரே ஒரு வார்த்தை தான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என் முகத்தை வெட்கப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு 50க்கும் ஒரு 10 மினிட்ஸ் கேப் விட்டாங்க. அந்த 100 முடிச்சு 101 லாட்டில் மனாசே மனோகரன் அப்படின்னு கூப்பிட்டாங்க. எங்களுக்கு கை ஓடல கால் ஓடல. அந்த இடத்துல 2 பேருமே அழுதுட்டோம். அன்னைக்கே அவனுக்கு அட்மிஷன் போட்டு அடுத்த நாளைக்கே ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். 1 மாதம் முரூருக்கு அனுப்பின ஆஃப்டர்நூன் ஸ்கூல். ஜூலை ஆகஸ்ட் முடிஞ்சு அபுதாபி இந்தியன் ஸ்கூல் ஃபஸ்ட்டு பேட்ச்வே நல்லாவே படிப்பான். எப்போ ஒரு செண்டம் வாங்குவான் மேக்ஸிமம், இல்லைன்னா 98, 99 அப்படி தான் வாங்குவான். 8th கிரேட் வரைக்கும். 9th கிரேட் ஃபஸ்ட்டு செமஸ்டர் வரும்போது கொஞ்சம் டல்லாச்சு. அப்போயே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. நான் ரொம்பலாம் அவனை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். டியூஷன் ஹிந்தி அரபிக் தவிர்த்து எதுக்கும் நான் டியூஷனுக்கு அனுப்பலை. செகண்ட் டேர்மில் வரும்போது இன்னும் ரொம்ப அவன் லைஃப்லேயே வாங்காத மார்க் வாங்கிட்டான். என்னால் என்ன பண்ணேனே தெரியல. சரி, நம்ம தான் டியூஷனெல்லாம் அனுப்பலையோ அதனாலேயா இருக்குமோன்ட்டு ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். ஏன்னா நாங்கள் இங்கே இருக்க சூழ்நிலை அவங்க எல்லாருக்கும் தெரியும். பிள்ளைகள் அவ்வளோ கஷ்டத்தில் தான் நாங்கள் படிக்க வைக்கிறோம். மார்க் வாங்கலைன்னா என்னடா பண்ணுறதுன்ற அந்த ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்பப்போ அட்வைஸ் பண்ணுவோம். அந்த ஏஜ் நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்காது பிள்ளைகள். 10th வந்தோடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மேக்ஸுக்கு மட்டும் டியூஷன் போட்டுட்டு மீதி அவன் படிக்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். மேக்ஸ்லேயும் நான் டியூஷன் விட்ட இடத்துலையும் சரியில்லை. ஒரு 6 மாதம் தான் அனுப்புனேன். அப்புறம் அதனாலேயே நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. சரி, ஆண்டவர் சில காரியங்களை எனக்கு உணர்த்தின அப்படின்னால அதையே ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட்டில் இருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொன்னேன். எக்ஸாம் நடக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சர்ச்சில் அவன் கீபோர்ட் போடுறதுக்கு போனான். அந்த சிஸ்டர் அவங்க ஸ்கூலில் ஒர்க் பண்ணவங்க டியூஷன் எடுப்பாங்கன்னு சொல்லும்போது அவங்கக்கிட்டேயே 1 மாதம் நீங்கள் ஒன்றும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, ஜஸ்ட் ப்ராக்டிஸ் மட்டும் அவனை பண்ண வைங்க, ஏன்னா என் பேச்சை கேட்க மாட்டேன்றா அப்படின்னு நான் கொண்டு விட்டுட்டு வந்தேன். இந்த வருஷம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு உடல் ரீதியாகவும் ரொம்ப கஷ்டப்பட்டான். அந்த நோஸ் பிளாக்கிங் ஆகிட்டு தூங்க முடியாது. விடிய காலையில் தான் தூங்குவான். அப்படி ரொம்ப உடல் சரீரத்துலேயும் அவனுக்கு கஷ்டம்தான். அது எங்களால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் 10th நான் இங்கே விட்டுட்டு ஊருக்கு போக முடியாமல் மாட்டிக்கிட்டோம். சரி, எப்படியாவது எக்ஸாம் எழுதி முடிச்சு அடுத்த நாளைக்கு நான் டிக்கெட் போட்டேன். அவனுக்கு எக்ஸாம் எழுதிக்க முடியுதோ அடுத்த நாளைக்கு ஊருக்கு போகணுன்னு டிக்கெட் போட்டு வச்சுருந்தேன். ஸ்டடி லீவ் ஸ்டார்ட் பண்ண உடனேயே அவனுக்கு இயர் இன்ஃபெக்ஷன் ஆகி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி ரொம்ப பெயின். அவனுக்கு லைஃப்பில் அப்படி ஒரு பெயின் அவனுக்கு ஃபீல் பண்ணியிருக்க மாட்டான். வேறு ஆப்ஷனே இல்லை. ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பார்த்தோம். 1 வாரம் அவனால் படிக்கவே முடியல, படுத்தே தான் இருந்தான். அப்போ இன்னும் இருந்த கொஞ்சம் நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. கடைசி நேரமாவது படித்து கொஞ்சம் மார்க் வாங்குவான்னு நினச்சேன். அதுவும் இல்லை. எப்படியோ கிருபையில் அந்த கடைசி எக்ஸாமுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டான். 4வது எக்ஸாம் எழுதிட்டு வர அன்னைக்கு வார் ஸ்டார்ட் ஆச்சு. 5வது எக்ஸாம் எழுதலை. உண்மையாக சொல்ல போனால் ஸ்டாலின் பிரதர் கூட கேட்டாங்க எப்போ ரிசல்ட்டுன்னு. அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பிரதர் எனக்கு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எக்ஸாம் பிள்ளைகள் படித்தாங்க, எழுதலைன்னு போது எனக்கு அது ஒரு மாதிரி இருந்துகிட்டே இருந்துச்சு. ரிசல்ட் இன்றைக்கி தான் வருதுன்னு கூட எனக்கு தெரியாது. டக்குன்னு அவனுக்கு அரபிக் சொல்லிக் கொடுத்த டீச்சர் தான் அவனுக்கு என்ன மார்க்கு அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ரிசல்ட் வந்துச்சா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் உட்காந்து நான் ஓப்பன் பண்ணி மார்க்கை பார்த்தேன். மேக்ஸு தவிர்த்து மீதி எல்லாத்துக்கும் 90க்கு மேலே வாங்கியிருக்கான். 90% மார்க்கு வாங்குறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். நான் அவன்கிட்ட கேட்டேன் கடைசியாக. அவன் 80 தான் சொல்லிட்டு இருந்தான். கேவலப்படுத்தாதடா எங்களை, ஒரு 90யாவது வாங்கி கொடு அப்படின்னா. 90.1 தான் வாங்குவேன்னா 90.2 வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். உண்மையிலேயே சொல்லப்போனால் இது எங்களால் உண்டானதோ அவனால் உண்டானது இல்லை, கர்த்தருடைய கிருபை தான். அவன் கொஞ்சம் எஃபர்ட் தான் போட்டிருப்பான் நான் சொல்லுவேன். ஃபுல் எஃபர்ட்லாம் ஒன்றுமே போடலை. ஆண்டோடைய கிருபை நம்ம இந்த மார்க் வாங்குறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். தொடர்ந்து 11th கிரேடும் ஜாயின் பண்ணியிருக்கான். கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து படிக்க வைக்க இன்னும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஜெபித்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லாரும் அவனுக்காக, நம்ம சபையார் எல்லாரும் ஜெபித்தோம். கர்த்தர் தந்த ஜெயத்துக்காக உங்கள் ஜெபத்துக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி. சாட்சிகள்
ஈஷா குட்டிக்கு நல்ல மார்க் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. நம்ம 10th நல்ல மார்க் எடுத்திருக்கிறா. 89.4 ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்குறாங்க. நாமே கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டோம். நிறைய பேர்த்துக்கு பிரேம் பர்னபாஸ் பிரதரை தெரிஞ்சிருக்கும். அவங்க பொண்ணு ஜோவன்னா, அந்த சாட்சியை நம்ம சொல்லணும். அவங்களும் நம்மளை போல் ஒரு பேச்சுலராக இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சூழ்நிலை தான் அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணாங்க. பிள்ளை வந்து ஸ்கூலில் டாப் அவள் தான். அந்தளவுக்கு ஆண்டவர் வந்து 496 4 மார்க் எப்படியே விட்டுருச்சு பிள்ளை. ஆமாம், அது எல்லாமே ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்துருக்காரு. கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஆமாம். வேறு சாட்சிகள் இருக்கீங்களா? சிறு பிள்ளைகள் வந்து மெமரி வர்சஸ் சொல்லுவாங்க. Your word is your and to my faith, and your life, and to my path. Proverbs 2 verse 9 and 10. Then you will understand what is right and just and fair and good. Every good path, for wisdom will enter your heart and knowledge will be pleasant to your soul. Surely he shall deliver you from the snare of the fowler and from the perilous pestilence. The earth is the Lord and all of fullness, the world and the subdue therein, for he has founded it upon the seas. Toyota Sienna யாரும் யூஸ் பண்றீங்களா? 134 verse 2 and 3. Lift up your வண்டி hands நம்பர் வந்து in the Lord. 73579. Lift up your hands in the sanctuary and bless the Lord. The Lord who made heaven and earth bless you from Zion. Because ye have made the Lord, whose name refuge, either the Most High, your dwelling place, no evil shall fall you, no any plague come near your dwelling. Song of the Lord. கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்களுக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். அவருடைய கரம் அதை நிறைவேற்றும். ஆமென். ஆமாம், எந்த சத்துருவும் பிடிச்சு உங்கள்கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. இப்பொழுது ஒரு பாடல் பாடப்படுகிற வேளையில் கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை செலுத்துவோம். உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய கரங்களில் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த காணிக்கைக்காக நம்ம செபிக்க போகிறோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, நீர் கொடுத்து எங்களுக்கு ஆசீர்வதித்ததிலிருந்து ஆண்டவரே ஒரு சிறிய பகுதியை மனமும் வந்து உமக்காக கொண்டு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த காணிக்கையை நீர் அங்கீகரிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, படைத்த கரங்களை நீர் அபரிவிதமாய் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஒரு நாளும் ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு ஆண்டவரே தேவன் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் ஆட்படிக்கத்தக்கதான கிருபைகளை நீங்கள் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, உண்மையே நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறோம். சிவன் நல்ல தகப்பனே, ஆமென். இப்பொழுது பிரதர் ஷாம் அவர்கள் வந்து ஒரு பாடல் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கென்று நாம் காணிக்கை செலுத்துவோம். புதிய வழிகளில் நடத்தினி ஏந்தினி நேசுவே, புரியாத பாதையில் புதிய வழிகளில் நடத்தினி ஏந்தினி நேசுவே, எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினி ஸ்தாபித்தி இயேசுவே, எட்டாத உயரத்தில் தகுதியில்லா இடங்களில் உயர்த்தினி ஸ்தாபித்தி என் இயேசுவே.
உயர்த்தினீர் என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. உந்தன் நன்மையை கொண்டாடி பாடுவே. ஏன் இந்த சோதனை என்று மனமுடைந்தது? அறிந்தவர் நீர் மட்டும் என் இயேசுவே. ஏன் இந்த சோதனை என்று மனமுடைந்தது? அறிந்தவர் நீர் மட்டும் இயேசுவே. என் தூங்கா இரவினில் மனமுடைந்த வேளையில் தேற்றி நீ வார்த்தையா இயேசுவே. என் தூங்கா இரவினில் மனமுடைந்த வேளையில் தேற்றி நீ வார்த்தையா என் இயேசுவே. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இது உம்மாலாயிற்று, இது அதிசயமானது. நன்றி செலுத்துவே, நன்றி செலுத்துவே. இந்த நன்மையை கொண்டாடி பாடுவே. சபையினுடைய அறிவிப்புகள் வருகிற வாரத்தில் 18ஆம் தேதி இந்த மாதத்தில் 18ஆம் தேதி மகன் ஷேரன் ஜோஷா தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது மீகா 7:15 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாட்களில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். 23ஆம் தேதி ஏப்ரல் மாதத்தில் சிஸ்டர் சுபாஷினி தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது சங்கீதம் 143:8 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். மகளுக்கு நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவங்க போகிற வழியை அவர் ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 24ஆம் தேதியிலே ஏப்ரல் மாதத்தில் பிரதர் பினு ஜோசப் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். உபாகமம் 28:12 ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையிலே வானத்தை திறப்பார் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். 21ஆம் தேதி ஏப்ரல் மாதத்திலே பிள்ளைகள் லிபின் அண்ட் ஃபெபி அவர்கள் திருமண நாளாக இருக்கிறது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமானது யாத்ராகமத்தின் புஸ்தகத்திலே 14வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தார். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். சபையினுடைய எல்லா ஆராதனையும் நமக்கு தெரிந்தது. நாளைய தினத்திலே சண்டே கிளாஸ் மினிஸ்ட்ரி இருக்கிறது. இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே விமென்ஸ் ஃபெலோஷிப் இருக்கும். அது பின்பதாக அறிவிக்கப்படும். இப்பொழுது படைக்கப்பட்ட காணிக்கைக்காக, சொல்லப்பட்ட சாட்சிகளுக்காக, பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக பிரதர் மார்ட்டின் அவர்கள் வந்து ஜெபிக்க முடியாது நான் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலையிலும் அப்பா நாங்கள் சபையாக வந்து இந்த நேரத்தில் ஆராதிக்க கிருபை செய்தீங்க. நன்றி ஆண்டவரே. நாம மேம்படும்படியாக நாங்கள் ஆண்டவரை வந்து போற்றி புகழ கிருபை செய்தீங்க. நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் இந்த நாளில் தானே அப்பா திருமண நாளை கொண்டாடுகிற ஆண்டவரே குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அதுபோல் பிறந்த நாளை கொண்டாடுகிற ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சபையாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த ஆண்டவர் நல்ல நிறைவான ஆசீர்வாதங்கள் பெற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய காணிக்கைகளை
அந்த உமது கரத்தில் வாங்கி உங்களுக்கு செலுத்துகிறோம். நான் செலுத்திருக்கிறோம் தகப்பனே, அது ஆசீர்வதித்திருக்கிறாங்க. அதுபோல் வருகிற செய்திகளை ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நல்ல செய்தியை தந்து ஆசீர்வதிக்கிறாங்க. எல்லா துதிகளும் உங்களுக்கு செலுத்துகிறோம். இதில் மீட்பரும் இரட்சகரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்வோம். நீங்கள் மனோ பிரதர் ஃபேமிலிக்காக எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஜெபிக்கணும், ப்ரேயர் சப்போர்ட் கொடுக்கணும். கெனியனுடைய ஃபேமிலி நம்ம இன்னும் நிறைய பேருக்கு ப்ரேயர் ரிக்வஸ்ட் இருக்குது. அவங்களுடைய ப்ரேயர் குடும்பத்தினுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக உங்களுடைய ஜெபத்தில், தனிப்பட்ட ஜெபத்தில் நீங்கள் ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ தேவனுடைய செய்திக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். பாஸ்டர் தேவனுடைய செய்தி நமக்கு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரம் எதை குறித்து நம்ம பார்த்தோம்? இத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா குறித்து பார்த்தோமா? என்ன பார்த்தோம் நம்ம? ஜெபத்தை குறித்து இல்லையா? ப்ரே விதவுட் சீசிங், இடைவிடாமல் ஜெபியுங்கள். எத்தனை பேர் உங்க ஜெப வாழ்க்கையை சரி செய்து கொண்டீங்க? எத்தனை பேர் உங்க ஜெப வாழ்க்கையை சரி செய்து கொண்டீங்க? எத்தனை பேர் இந்த வாரம் முழுவதும் ஜெபிச்சிங்க? தனியா எத்தனை பேர் ஜெபிச்சிங்க? அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம எடுத்து வாசிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம், the book of Revelation chapter 22 verse 14. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஜீவ விருட்சத்தின் மேல், நல்லா கவனிங்க, ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஒரு அதிகாரமும் அந்த வாசலுக்குள்ள நுழையிற அந்த ஒரு பாக்கியமும் எனக்கு கிடைக்கணும்னு எத்தனை பேருக்கு இருக்கு? ஏன்னா அவங்களுக்கு தான் இன்னைக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம். இந்த விருட்சம் எங்க இருந்துச்சு? இந்த விருட்சம் எங்க இருந்தது? ஏதேன் தோட்டத்துல இருந்த விருட்சம். இந்த விருட்சத்தை மனிதன் என்ன செஞ்சிடக்கூடாது? புசிக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அதுக்கு என்ன ஒரு பெரிய ஒரு ப்ரொடெக்ஷன் போட்ட ஒரு விருட்சம். அந்த விருட்சத்தின் மேல் என்ன கொடுக்கிறாராம்? அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப என்ன செய்யலாம்? நித்திய காலமாய் ஜீவிக்கும்படியான அந்த கனியை என்ன செய்வார்? நமக்கு உண்ண கொடுப்பார். எந்த கனியை நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு ஒதுக்குனாரோ அதே கனியை என்ன பண்ண போறார்? நமக்கு அந்த கனியின் மேல் அதிகாரத்தை அவர் தருவார். அது மட்டும் இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, வாசல்கள் வழியாய் நகரம். எந்த நகரம் அது? எந்த நகரம்? எந்த நகரத்துக்குள்ள நம்ம எல்லாம் போவோம்? பர்வதம் ஒண்ணு இருக்கு, நகரம் ஒண்ணு இருக்கு. எந்த பர்வதம்? சீயோன் பர்வதத்துல யார் இருப்பா? தேவ ஆட்டுக்குட்டியானவர். மனவாட்டியாகிய சபை போய் சுதந்திரித்துக் கொள்ற நகரம் என்னது? புதிய எருசலேம். அழகா பாடினாங்கல்ல பழைய காலத்துல, பரம எருசலேமே பரலோகம் விட்டிறங்குதே. ஞாபகம் இருக்கா? பாட்டு ஞாபகம் இருக்கா? அப்ப அந்த புதிய எருசலேம்ல அந்த நகரத்துக்குள்ள காலெடுத்து வைக்கும்படியாய், அதுக்குள் நுழையும்படியாய் நமக்கு ஆண்டவர் கிருபை பாராட்டுறார். யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு? யாரு அந்த நகரத்துக்குள்ள போய் அவங்க என்டர் ஆக முடியும்? வசனம் என்ன சொல்லுது? அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள். கடந்த வாரத்துல ஜெபத்தை குறித்து ஆவியானவர் உணர்த்தினார். நான் நல்லா சொல்றேன், சபைக்கு ஆசீர்வாதம் கண்டிப்பா வரும். கர்த்தர் உங்க தேவைகளை அவர் சந்திக்கிறவரா இருக்கிறார். அவரால் கூடாத காரியம்
ஒன்றும் இல்லை, அவருக்கு கடினமான காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆனா மிக முக்கியமானது என்ன தெரியுமா? அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள சபை என்னது காணப்பட வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்துவின் வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட வேண்டும். அப்ப இன்னைக்கு ஜெபிக்கிறவர்களா இருந்தா மட்டும்தான் எனது தேவனோடு கூட உறவாட முடியும். கடந்த வாரத்துல நம்ம பார்த்தோம் ஜெபிக்கிறவங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்கு நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்ற ஒரு காரியம், அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் நமக்கு கொடுக்கிற கட்டளைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து அதன்படி நம்ம செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 6613 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கு பழைய ஏற்பாட்டுல. 613 கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா என்னது? லா. ஆங்கில வேதத்துல பிரெசெப்ட்ஸ் அப்படின்னு வரும், ஸ்டாட்யூட்ஸ் அப்படின்னு வரும். கமாண்ட்மெண்ட் அப்படின்னா என்னது? ஒரு சட்ட திட்டம். அதை என்ன செய்யக்கூடாது? யாரும் மீறக்கூடாது. இன்னைக்கு நம்ம அப்படியே வண்டி எடுத்துட்டு போறோம், ஜீப்ரா கிராசிங் வருது. ஜீப்ரா கிராசிங் எத்தனை பேரு உண்மையா பதில் சொல்லலாம்? எத்தனை பேரு அங்கிருந்து கிராஸ் பண்றவன் மேல மனமிறங்கி நிக்கிறீங்க? இல்லைன்னா எத்தனை பேரு ஐயோ 500 திரம் ஃபைன் வரும்டா அதுக்காக எத்தனை பேர் நிக்கிறோம்? புரியுதா நான் கேட்கிற கேள்வி? ஜீப்ரா கிராசிங்ல ஐயோ அந்த ஆளுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நம்ம பிரேக்க அமுக்கிறத விட ஐயோ ஃபைன் வந்துடக்கூடாதுப்பா அப்படின்னு தான் என்னது முதல்ல போய் கால் எங்க வருது? பிரேக் மேல விடுது. அப்ப சட்ட திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்றாரு? கொடுக்கிறார். எப்படி ஒரு உலகத்துல நம்ம வாழ்ற தேசம் நமக்கு சில சட்ட திட்டங்களை கொடுக்குதோ, அப்படி அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கும்படியாய், அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ள கால் எடுத்து வைக்கும்படியாய், ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு சில என்னது சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார். அப்ப இந்த சட்ட திட்டங்களை நம்ம கீழ்ப்படிஞ்சு அதன்படி நடந்தா மட்டும்தான் கர்த்தர் நமக்கு இந்த பாக்கியத்தை ஆண்டவர் தருவார். அப்படி இருக்கிறவன் யாரா? அவன் செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இயேசு இந்த பூமியில வாழும்போது ஒருத்தர் வந்து ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இருந்தாலும் அந்த வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 22வது அதிகாரம் 36ல இருந்து 40வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். Matthew chapter 22 verse 36. போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டார். எத்தனை அவன் இத முந்தின வசனத்தை பாத்தீங்கன்னா அவன் யாரு? நியாயசாஸ்திரி. அவன் பயங்கரமா லைக் a lawyer. எல்லா என்னது சட்ட திட்டங்களும் அறிந்தவன். அவன் வந்து ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். 613 சட்ட திட்டம் இருக்கு நமக்கு. அதுல எது நமக்கு பிரதானம், which is very important அப்படின்னு கேக்குறான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அப்ப ஃபர்ஸ்ட் கற்பனை ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ தேவனை நீ என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அடுத்தது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே அடுத்த வசனம். இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த ரெண்டு கற்பனையில 613 சட்ட திட்டங்களும் வந்துருச்சுன்றார். அத்தனை சட்ட திட்டங்களையும் நிறைவேற்றினவர் யார்? இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. 613 சட்ட திட்டங்களையும் நிறைவேற்றின ஒரே மனிதர் இயேசு மட்டும்தான். ஆனா அப்புறம் அவர் என்ன சொல்றாரு? ரெண்டு பிரதான கற்பனை என்று சொல்லி, பிதாவை தேவனை அன்பு கூறுவதும் தன்னை போல் பிறனை நேசி என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டு என்ன சொல்றாரு? அத்தனையும் எதுல வந்துருது? இந்த ரெண்டுல வந்துருது. அப்ப இன்னைக்கு கர்த்தர்
கர்த்தருடைய கற்பனைகள் இன்னைக்கு நம்ம கையில வைத்திருக்கும் நல்ல பிரிண்டட் ஃபார்ம்ல அழகழகா நமக்கு எப்படி வேண்டுமோ அப்படி நம்ம வச்சிருக்கிறோம். இந்த கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் அவன் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. ஏன் இந்த கற்பனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டது, இந்த கற்பனைகள்னால நமக்கு என்ன நன்மைகள் என்று சொல்லி நம்ம இன்னைக்கு பார்த்து முடிக்க போறோம். Why these commandments were given to us? ஏன் கற்பனைகள் கொடுக்கப்பட்டது? ஏன் ஆண்டவர் அப்படியே விட்டுருக்கலாமே? மனுஷனை சிருஷ்டித்தாரு, அவன் வாழ்றதுக்கான ஒரு நல்ல ஒரு உலகத்தை கொடுத்தாரு, அவனுக்கு தேவையான அனைத்தையும் அவர் உண்டு பண்ணினார், விட்டுருக்கலாமே? ஏன் ஆண்டவர் இந்த கற்பனைகளை அவர் கொடுக்க வேண்டும்? சங்கீதம் 71 3 தாவீது ஒரு காரியத்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். Psalm 71 verse 3. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. எதுக்கு? why did God? இங்கிலீஷ் பைபிள் அழகா சொல்லுது பாருங்களேன். Thou has given commandment to save me. அப்ப முதலாவதாக ஏன் ஆண்டவர் நமக்கு கற்பனைகளை கொடுக்க வேண்டும்? நம்மளை காப்பாற்றும்படிக்கு. நீதிமொழிகள்ல இன்னும் அதான் ரொம்ப அழகா சொல்லியிருக்கும். 19-16 நம்ம வாசிப்போம். Proverbs chapter 19 verse 16. நீதிமொழிகள் 19-16. கட்டளையை காத்து கொள்ளுகிறவன், கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காக்கிறான், தன் ஆத்துமாவை காக்கிறான். கட்டளையை காத்து கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை காத்து கொள்ளுகிறான். அப்போ நம்முடைய ஆத்துமா அழிவில் இருந்து அழிவை நோக்கி போக கூடாதபடிக்கு இந்த கர்த்தருடைய கட்டளை நம்மளை பாதுகாக்கிறது. இன்னும் அதே நீதிமொழிகள் 4:4 நம்ம வாசிக்கும் போது Proverbs chapter 4 verse 4. நீதிமொழி 4. அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். அப்பொழுது பிழைப்பாய். அப்ப முதல்ல ஏன் ஆண்டவர் நமக்கு இந்த கற்பனைகளை கொடுக்கணும்? ஏன் ஆண்டவர் சில சட்ட திட்டங்களை ஒரு ஒழுங்க நமக்கு கொடுக்க வேண்டும்? முதல்ல நம்ம பிழைக்கும்படிக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த சட்ட திட்டங்களை கொடுக்கவில்லை என்று சொன்னா நம்முடைய ஆத்துமா என்ன செய்யும்? அழிவை நோக்கி அது போகும்ன்றத அறிந்தவராய் ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்கு சட்ட திட்டங்களை கொடுக்கிறார். அடுத்தது நீங்க பார்க்கும்போது சங்கீதம் 19:8 நம்ம பார்க்கிறோம். Psalm 19 verse 8. 19:8. கர்த்தருடைய நியாயங்கள் அது செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிற விதமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. The commandments of God will enlighten your eyes. அப்படின்னா என்ன தெரியுமா? It will make you wise. உங்களை ஞானிகளாய் அது மாற்றுகிறது. ஆண்டவருடைய சட்ட திட்டங்கள் என்ன செய்தா நம்மள? கர்த்தருடைய கற்பனை நம்முடைய கண்களை தெளிவுபடுத்துகிறது. It gives us understanding. நமக்கு knowledge கொடுக்குது, நமக்கு விஸ்டம் கொடுக்குது, ஞானம் கொடுக்குது. நல்லா கவனிங்க. ஏதேன் தோட்டத்துல ஒரு விசிட்டர் வந்தார். ஏவாள் கிட்ட என்ன சொல்லுச்சு சாத்தான்? சர்ப்பம் ஏவாள் கிட்ட என்ன சொல்லுச்சு? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிப்போமா? Genesis chapter 3 and verse 5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, நீங்கள் இந்த கனியை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து, நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று தேவன் அறிவார் என்று சொன்னது. என்ன சொல்லுச்சு? ஏவாள் கிட்ட போய் என்ன சொல்லுது? நீ இந்த கனியை புசிச்சிட்டீனா உன் கண்ணு திறக்கப்பட்டுரும். இன்னைக்கு சாட் ஜிபிடியை நீ ஓபன் பண்ணிட்டீனா உனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு ஜெமினாயை ஓபன் பண்ணிட்டீனா உனக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு நமக்குன்னு மூளை இருக்கா? நமக்குன்னு மூளை இருக்கா? நல்ல இந்த காரியத்தை சபை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து ஒவ்வொரு நாளும் அவர் வராரு. எதுக்கு? டு டீச் them.
நன்மை எது, தீமை எது, நீ எப்படி வாழணும். பாருங்களேன், பூமியில என்ன காரியம் உண்டோ அது எல்லாத்தையும் ஒரு தகப்பனாய் அவர் இருந்து என்ன பண்ணிருப்பாரு, உங்ககிட்ட பேசியிருப்பார். பூமியில இருக்கும் போது அவங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்ததோ, அவன் ஆண்டோடைய சிருஷ்டிப்பை எல்லாம் பார்க்கும்போது அவன் கேட்டிருப்பான், இது எப்படி, யானைக்கு ஏன் இவ்வளோ நீளமா தும்பிக்கையை கொடுத்துருக்கிறீங்க, அதுக்கு ஏன் இவ்வளோ பெரிய காது ஆடிக்கிட்டே இருக்கு, எவ்வளோ டவுட்ஸ் அவன் கேட்டிருப்பான் ஆண்டோடைய சிருஷ்டிப்பை குறித்து. தன்னை குறித்து அவன் எவ்வளோ டவுட்ஸ் கேட்டிருப்பான். அப்ப தேவன் மனிதனுக்கு ஞானத்தை கொடுக்கிறவராய் அவர் இருந்தார். Man was learning everything from God. தேவன் கற்பிக்கிறவராய் இருந்தார். He was a teacher to them. அப்பதான் வரான் பிசாசு. இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஏன் எல்லாரும் நம்ம என்ன நினைக்கிறோம், என்னவோ இனிச்சிச்சு போல இருக்கு பழம், அந்த பழத்தை போய் கொண்டு. நோ, எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் எங்களை நடத்த வேண்டாம், எங்களுக்கு நடத்தும்படி ஒரு ராஜாவை தான் என்று சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்களோ, அன்னைக்கு ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஞானம் போதும் என்று தேவனை அவர்கள் ரிஜெக்ட் பண்ணாங்க. இன்னைக்கு நம்மளும் அதை தான் செய்யறோம். இன்னைக்கு பைபிள்லாம் நமக்கு வேண்டாம். இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க இந்த சட்ட திட்டங்கள் நம்மளை ஞானவானாய் அது மாற்றுகிறது. அதான் ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு போதித்து நீ போக வேண்டிய பாதை உனக்கு காட்டுவேன். இன்னைக்கு அது வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவர் என்ன ரூல் பண்ண வேண்டாம். ஆண்டவர் சொல்றதை நான் ஏன் செய்யணும்? இந்த வேதம் சொல்ற இந்த புக்கு சொல்றதை நான் ஏன் இன்னைக்கு கீழ்ப்படியணும்? எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கோம்? ஆனா இந்த வேதம், கர்த்தர் தேவன் எனக்கு ஞானியா இருக்கிறார், அவர் எனக்கு டீச்சரா இருக்கிறார், அவர் எனக்கு அட்வைசரா இருக்கிறாருன்னு சொன்ன தானியேலுக்கு ஞானம் இருந்தது, தாவீதுக்கு இருந்தது. ஆண்டவருடைய சமூகத்தை நாடி தேடி ஓடினவர்களுக்கு அந்த ஞானம் இருந்துச்சு. ஆண்டவரை விட்டு விலகுனவன் எல்லாம் கீழே விழுந்துட்டான். சிம்சோன் கீழே விழுந்தான். அவ்வளோ ஞானவானா இருந்த சாலமோனை கடைசி நாட்கள்ல கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்தான் என்று சொல்லி, அவருடைய இருதயம் கர்த்தரை விட்டு விலகிற்று என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை, his heart departed from the Lord என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லு. யோசிச்சு பாருங்க. இப்ப ஏன் இந்த சட்டத்திட்டம் எனக்கு வேணும்? முதல்ல இந்த சட்டத்திட்டம் எதுக்கு? நான் பிள்ளைக்கும்படி, நான் உயிரோட வாழணும். ஏன்னா இந்த வேதம் இன்னைக்கு நம்முடைய கரத்துல இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம ஜீவிக்க முடியாது. அழிவை நோக்கி தான் நம்ம ஓடி போயிட்டு இருக்கோம். அடுத்தது நம்மளை ஞானவான்களாய் மாற்றும்படி, புத்திமான்களாய் மாற்றும்படி, அத சங்கீதம் 111:10 நம்ம பார்க்கிறோம். Psalm 111 10 verse 10, 111:10. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. நற்புத்தி உண்டு. நல்ல அண்டர்லைன் பண்ணு. கர்த்தருடைய அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும். அதாவது ஜேம்ஸ் சொல்லும் போது சொல்றாரு, யாக்கோப் சொல்லும் போது என்ன சொல்றாரு? வசனத்தை கேட்கிறவங்களா மட்டும் இருந்துராது, அதன்படி செய்கிறவங்களா நீங்க இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன செய்ய, நீங்களே உங்களை வஞ்சிக்கிறீங்கன்னு சொல்லி யாக்கோபு சொல்றது நமக்கு தெரியும். 1வது அதிகாரம் 22வது வசனத்துல அவர் சொல்றாரு. அப்போ வசனம் என்ன சொல்லுது? யாரு கற்பனைப்படி செய்கிறானோ, டு டூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை கீழ்ப்படிந்து செய்கிறவன் தான் புத்திமான ஆக முடியும். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஞானம் வேணுமா? இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல போய் உட்காருங்க. லார்ட், யூ டீச் மீன்னு சொல்லுங்க. இந்த காரியத்துல எனக்கு ஞானம் வேண்டும். எதுல உங்களுக்கு ஞானம் வேணும்? பிசினஸ் பண்றவங்களா நிறைய பேர் இருக்கீங்க. ஆண்டவருடைய பாதத்துல உட்காருங்க. ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க, எப்படி இந்த பிசினஸ்ல நான் வர முடியும்? யோசேப்புக்கு அது தெரிஞ்சிருந்தது. ஜோசப் knew that. கர்த்தர் கூட இருந்தபடினால, ஏஐ இருந்தபடினால இல்ல, உலகம்
சொல்லிக் கொடுக்கிற ஞானம் இருந்தபடினால, கர்த்தர் அவனோடு கூட இருந்தபடினால, whatever he did prospered. அவன் எதெல்லாம் செஞ்சானோ அது எல்லாம் என்னது, அவனுக்கு வாய்ச்சது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் கொடுக்கிற அந்த ஞானம் இன்னைக்கு நமக்கு வேணும், குடும்பத்துக்கு வேணும், நம்ம வேலை செய்யற இடத்துல நமக்கு வேணும். கர்த்தர் ஞானத்தை கொடுக்கும்படிக்கு நமக்கு கற்பனைகளை அவர் கொடுத்திருக்கிறார். அடுத்தது 1 யோவான் 5:3 நம்ம வாசிக்கும் போது 1 John 5:3 1 John 5:3 நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். இன்னைக்கு பாட்டு பாடுறோம், நல்லா என்ன பாட்டு பாடுறோம்? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். எப்படி அன்பு கூறுவீங்க ஆண்டவரை? சரி, உலக பிரகாரமா சரீரத்துல இருந்தாவது ஒரு ஹக் கொடுத்து, ஒரு கிஸ் கொடுத்து, தடவி கொடுத்து நம்ம அன்பை வந்து இது பண்ணலாம். இன்னும் சிலருக்கு என்னது, கிஃப்ட் கொடுத்தா அன்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ரையாரிட்டி இருக்கு. சில கணவர் என்னதான் நேசிச்சாலும் அந்த அம்மாக்கு எதையாவது வாங்கி கொடுக்கலன்னா உங்களுக்கு என் மேல அன்பே இல்லை அப்படின்னு சொல்லிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரையாரிட்டி இருக்கு. என்னதான் மனைவி செஞ்சு செஞ்சு அவருக்கு ஆசையா சமைச்சு போட்டாலும் இது என்னது செய்யுது நமக்கு? ஆண்டவரிடத்துல எப்படி நீங்க அன்பை செலுத்த முடியும்? அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது, ஆண்டவருடைய வசனத்துக்கு செவி சாய்த்து கீழ்ப்படிந்து அதன்படி நீங்க செய்யும் போது ஆண்டவரை என்ன செய்றீங்களா? நீங்க நேசிக்கிறீர்கள், நீங்க அன்பு கூறுகிறீர்கள். இங்க ஆராதனையில ஓ ஐ லவ் யூ ஜீசஸ்னு பாட்டு பாடலாம், ஐ லவ் யூ ஜீசஸ்னு 1000 தடவை சொல்லலாம். உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன் அப்படிலாம் அழகா பாடிடலாம். ஆனா நேசத்தை எப்படி காட்ட முடியும்? கீழ்ப்படிதல்னாலதான் காட்ட முடியும். அப்போ ஆண்டவர் என்ன பார்க்கிறாரு? சட்ட திட்டங்களை கொடுத்துட்டு பார்க்கிறாரு, இவன் எவ்வளோ தூரத்துக்கு அன்பு செலுத்துகிறான்னு பார்க்கிறாரு. மனுஷன் எவ்வளோ தூரத்துக்கு என்ன நேசிக்கிறான்னு எப்படி பார்க்கிறாரு? இந்த சட்ட திட்டங்களை யாரு கீழ்ப்படுகிறாங்களோ அவன் தான் உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறான். நம்ம வாய் அளவுல, உதடு அளவுல நம்ம 1000 தடவை அவரை நேசிக்கிறேன் அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலும் அது வேலைக்கு ஆகாது. அப்ப கர்த்தரை நேசிக்கிறவன் அவருடைய கற்பனைகளின்படி அவன் செய்கிறான். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், அதே 2 யோவான் 6 வாசிங்க. 2 John 6 2 John verse 6. நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. நீங்கள் அவருடைய கட்டளைகளின்படி நடப்பதே அன்பு. அவ்வளவுதான். That is the only way you will tell God that you love. அடுத்தது நம்ம பார்க்கிறோம் 1 யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். 1 John 2:3 1 John 2:3 அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அடுத்தது என்னது? ஏன் ஆண்டவர் அந்த கற்பனையை கொடுக்கிறார் தெரியுமா? இட் இஸ் லைக் a measuring rod. அவர் எவ்வளவு தூரத்துக்கு நம்ம நேசிக்கிறோம், எவ்வளோ தூரத்துக்கு அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அவருக்கு தெரியும். பாருங்க எவ்வளவு அழகா சொல்றார், நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அப்ப people who want to know God, உம்மை இன்னும் அறியணுமே பாடுறீங்களா? உம்மை இன்னும் அறியணும் அப்படின்னு பாடுற ஆட்கள்லாம் முதல்ல என்னதை பண்ணணும்? வேதத்தை திறந்து வாசிச்சு அதுக்கு கீழ்ப்படியணும். அவ்வளவுதான், சிம்பிள். ஆண்டவரை அறிய வேண்டும் என்று சொன்னார். You want to know God intimately. நோன்ற வார்த்தையை சும்மா லேஸ்ல எடை போடாதீங்க. எனக்கு ஒருத்தரை தெரியும் அப்படின்னா அந்த ஆளுக்கு என்ன தெரியவே தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். இன்னைக்கு நான் இருக்கேன், நம்ம பிரதமர் மோடி இருக்காரு, எனக்கு அவரை தெரியும், அவருக்கு என்ன தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அந்த லெவல்ல தான் இருக்கோம். தெரியும் ஒரு ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்காரு, தெரியும். இயேசு இருக்காரு, அவர் இருக்காரு, அவர் ஜீவன் உள்ளவர். அவர் எப்படி? அவர் நல்லவர், அவர் வல்லவர், சர்வ வல்லவர், எங்கும் நிறைந்தவர்.
எல்லாம் தெரியும், ஆனா அவருக்கு உங்களை தெரியுமா தெரியாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அந்த லெவல்ல தான் நம்ம இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கோம். We know about him but we don't know him. அவரை பற்றி நமக்கு தெரியும், ஆனா அவரை உண்மையா தெரியாது. அப்போ அவருடைய எப்ப நமக்கு அவரை தெரியும், நீங்க எவ்வளவு தூரத்துக்கு அந்த கற்பனைகளை வாசித்து அதன்படி நீங்க செய்றீங்களோ அப்ப ஆண்டவரை நீங்கள் அறிகிற இடத்துக்கு வந்துடுறீங்க. You come to a personal relationship. ஒரு தனிப்பட்ட உறவுக்குள்ள நீங்க கடந்து வரீங்க. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நான் நிறைய தடவை, நான் 100 தடவை நான் சொல்லணும்னாலும் 1000 தடவை நான் சொல்லணும்னாலும் இந்த சபையில நான் சொல்லுவேன். ஏன்னா ஆண்டவர் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க கூடாதபடிக்கு நம்மளை ரிஜெக்ட் பண்ற ஒரே ஒரு காரணம், ஐ டோன்ட் நோ யூ. ஒரே ஒரு ரீசன், எனக்கு ஒன்ன தெரியாது. அதுதான் ரீசனா சொல்றேன். அங்க போய் நீ கொலையாளி, நீ குற்றவாளி, நீ அப்படி நீ இப்படி, அதெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் அதுக்காக என்ன பண்ணிட்டார், ஏற்கனவே மறிச்சிட்டார். நம்முடைய குறைகளையும் நம்முடைய குற்றங்களையும் இன்னைக்கு மனுஷன் பார்க்கிற மாதிரி பார்த்து கர்த்தர் நம்மள குற்றவாளி கூண்டுக்குள்ள அவர் ஏத்த மாட்டார். ஏன்னா நம்முடைய எல்லா பாவங்களுக்காக அவர் ஒரே தரம் ஜீவாதர பலியாய் அவர் மரித்தார், அவர் உயிரோடு எழுப்பி விட்டார். நீங்க நம்முடைய குற்றங்கள் குறைகளை அவர் ஒரு நாளும் பார்க்கல. ஒன்னே ஒண்ணுதான் சொல்றாரு, ஐ டோன்ட் நோ யூ. இப்ப எனக்கும் உனக்கு எந்த பர்சனலா தொடர்பே இல்லப்பா, எனக்கும் உனக்கும் பர்சனலா எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை, நம்ம 2 பேரும் பேசிக்கிறதே கிடையாது. அதுதான் நம்மள கடைசியில ரிஜெக்ஷனுக்கு கொண்டு வரும். பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்காதபடிக்கு, அந்த சக்தி அந்த பரிசுத்த நகரத்துக்குள்ள கால் எடுத்து வைக்க கூடாதபடிக்கு, அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை நம்ம புசிக்க கூடாதபடிக்கு அவர் எனக்கு தெரியலன்றதுதான் ரீசன். அவர் சபை இன்னைக்கு எழும்புங்க, இன்னைக்கு எழும்புங்க. இன்னைக்கு நம்ம என்ன நம்ம பண்ணாலும் அவரை நமக்கு அவரை ஒரு நபரை போல இன்னைக்கு நம்ம அவரை அறிய விட்டால் இன்னைக்கு கஷ்டம் நம்முடைய வாழ்க்கை. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எத்தனை வருஷம் நம்ம ஓடினாலும், நம்ம சூப்பர் சீனியர்ஸாவே இருந்தாலும், எத்தனை வயசு எத்தனை வருஷம் நம்ம கிறிஸ்தவர்களா இருந்தாலும் there is no use. அப்ப இன்னைக்கு சபை ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நான் ஜெபிக்கிறவனா இன்னைக்கு மாறணும். இன்னைக்கு இந்த சபை, இந்த ரூமை விட்டு நம்ம வெளியே போகணும். இந்த ரூம் நமக்கு கிடையாது, இந்த ரூமை விட்டு நம்ம வெளியே போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிறவர்களா இருந்தா நீங்க குட்டி போடுகிற ஆடுகளா மாறிடுவீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா உங்களை பார்க்கிறவன் அவன் ஈர்க்கப்படுவான். உங்க கிறிஸ்தவ வாழ்க்கைய பார்க்கிறவன் எனக்கு இந்த வாழ்க்கை வேணும்னு வருவான். அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு சபை நீங்க எழும்பணும், ஜெபிக்கிறவங்களா மாறுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய கற்பனைகளை கீழ்ப்படுகிறவர்களா இன்னைக்கு நீங்க மாறணும். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய கற்பனைகளை யாரு கை கொள்றாங்களோ, யாரு கீழ்ப்படிந்து அதன்படி செய்கிறார்களோ அவர்கள் அவரை அறிகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப இதுக்காக தான் 4 மெயின் ரீசன்ஸ் ஏன் ஆண்டவர் கற்பனைகளை கொடுக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை கண்டிக்கும்படியாய், இன்னைக்கு நம்மளை குற்றவாளி கூண்டுல நிறுத்தும்படியாய் சட்ட திட்டங்களை வைக்கல. இன்னைக்கு உலகம் நமக்கு சட்ட திட்டங்களை வைத்து நமக்கு ஃபைன் கொடுக்குது, நமக்கு கஷ்டத்தை கொடுக்குது, நம்ம கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை அது பிடுங்குது. ஆனா கர்த்தர் சட்ட திட்டங்களை கொடுக்கிறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? நம்ம அவரை நேசிக்கும்படியாய், நம்ம அவரை இன்னும் அறியும்படிக்கு, நம்ம அழிவில் இருந்து தப்பித்துக் கொள்ளும்படிக்கு. ஹல்லேலூயா. அப்ப அவர் எவ்வளவு அன்பான ஒரு தேவன், அவர் எவ்வளவு தூரத்துக்கு நம்மளை நேசிக்கிற ஒரு தேவன். அதுக்காக தான் கர்த்தர் கற்பனைகளை கொடுத்தார், நம்மளை ஞானிகளாய் மாற்றும்படி. இந்த உலகத்துல பில்கேட்ஸ் இல்ல, நீங்க எல்லாரோட பேரும் டாப் லிஸ்ட்ல இருக்கவன் பேர்லாம் எதுல வருது? எதுல வருது? எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வருது. எல்லாம் யாரு? கல்ட், ஒக்கல்ட், சாத்தானை பின்படுகிறவர்கள் ஹிட் லிஸ்ட்ல இருக்கான். மைக்ரோசாஃப்ட்டுக்கு லீடரா இருக்கான், ஃபேஸ்புக்ன்றான். அதெல்லாம் விட்டு வெளியே வாங்க. த்ரோ தட் அவே. சாத்தான தொழுது கொள்ளுகிறவன் ஆரம்பிச்சு இதுக்குள்ள போய் நீங்க போய் போஸ்ட் பண்ணாது. சீரியஸ்லி ஐ அம் டெல்லிங், சபை எழும்புங்க, விழித்துக் கொள்ளுங்க. அவன்
குழந்தைங்களை பலியிட்டு அவன் ஒரு பொசிஷன்ல ஞானம் எனக்கு இருக்குன்னு உட்கார்ந்துருக்கான். நம்ம எல்லாம் அவனுக்கு அடிமைகளா போய் அவனோட இதுல நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். எழும்புங்க, கர்த்தர் அதெல்லாம் அருவருக்கிறார். தூக்கி போடுங்க அதெல்லாம். நான் உண்மை அறிய வேண்டும். எப்படி அறிவீங்க? அவருடைய கற்பனைகளை கை கொள்ள முடியும். நான் ஞானவானா இருக்கணும், நான் ஞானவானா இருக்கணும். எப்படி? அவருடைய கற்பனையை கீழ்ப்படியும் போது உங்களை மாதிரி ஞானம் வேற யாருக்குமே. அப்படிதான் டேனியல் வாஸ் தேர். மற்ற ஞானிகளை பார்க்கும்போது 10 மடங்கு ஞானவான்களா இவர்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. யோசிச்சு பாருங்க, எங்க இருந்து அந்த ஞானம் வந்தது? கர்த்தருடைய கற்பனை. சொல்றான், ராஜா எப்படிப்பட்ட போஜனத்தை எனக்கு வச்சாலும் நான் அதுல போய் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். கற்பனையை கை கொண்ட அந்த தானியேல் ஞானியாய் அவன் விளங்கினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ஒரு வெறித்தனம் இன்னைக்கு நமக்குள்ள வரணும். அந்த ஒரு வெறித்தனம் இன்னைக்கு நமக்குள்ள வரணும். இன்னைக்கு நான் உண்மையா என் சாட்சியா இது ரெக்கார்ட் ஆகுது. எந்த தெரபிஸ்ட் கிட்ட, எந்த டாக்டர்ஸ் கிட்ட, எந்த பேஷண்ட் பிரச்சனை பண்ற பேஷண்டா இருப்பான், ஆனா என் கிட்ட வரும்போது அவன் என்னை நேசிக்கிறவங்கள தான் வருவான். என் கூட ஒர்க் பண்றவங்களே சொல்லுவாங்க, எல்லா பிரச்சனை பண்ற கேஸ் எல்லாம் உன்கிட்ட தான் வருது. ஏன்னா அது உன்னை நேசிக்குது. அது என்னவோ தெரியல. அது உன்கிட்ட அதுங்க எல்லாம் அன்பா இருக்கு. அதுக்கெல்லாம் உன்கிட்ட அதுங்க அடங்குது. எங்க கிட்ட அப்படி வாய் பேசுது, ஆனா உன்கிட்ட அதுங்க அடங்கிடுது. அவ்வளோ வெளியே ரிசப்ஷன் காய்ச்சுன்னு கத்தி அவளுகளை அசிங்கப்படுத்தும். அதை எல்லாத்தையும் என்கிட்ட டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாளுங்க. அவகிட்ட போடு, அந்த பிரச்சனையா அதை தூக்கி அவகிட்ட போடு. அது எல்லாம் ஒழுங்கா வரும் என்கிட்ட. அங்க 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் லேட்டா வந்து சண்டை போடுறதெல்லாம் என்கிட்ட வந்தோன்னா அடுத்த செஷன் ஒழுங்கா வந்துடும். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து உட்காரும். பெருமைக்காக கிடையாது, கர்த்தரால அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்கள மட்டும் நம்ம இன்னைக்கு மாறணும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்த்து நம்ம முடிப்போம். Why commandments were given? நம்ம வாழும்படிக்கு, நம்மளை ஞானி யாக்கும்படிக்கு, ஞானவான்களா யாக்கும், to make us wise. 3வது என்னது? அவரை நேசிக்கிறேன் என்று நம்ம காண்பிக்கும்படி. அடுத்தது அவரை அறியும்படிக்கு. இதுக்குதான் ஆண்டவர் எதை கொடுத்தாரு? கற்பனைகளுக்கு. இந்த வேதம் இன்னைக்கு நம்ம கையில அதனாலதான் இருக்கு. அப்ப இந்த கற்பனைகளை கை கொள்றவனுக்கு நம்ம முதல்ல வாசிச்சோம் பாருங்களேன், நித்தியத்துல சுதந்திரிக்கிற அந்த விருட்சமும் அந்த நகரமும் மட்டும் கிடையாது, உலக பிரகாரமாவும் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அந்த மனுஷனை அவர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? உபாகமம் 28 1வது வசனத்தை நம்ம வாசிப்போம். Deuteronomy chapter 28 verse 1 and 2. Deuteronomy 28 verse 1 and 2. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும், பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார், உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. See, கர்த்தர் he is a gentleman. ஆண்டவர் ரொம்ப ஜென்டில்மேன். அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவங்க முதல்ல என்ன தெரியுமா? அவங்களுக்கு என்ன பண்ணாரு? he is honoring them. கனப்படுத்துகிறவரா இருக்கிறார். அது பாருங்களேன், நீங்க கவனமா இருந்து உண்மையாய் அவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் உன்னை மேன்மையாக வைப்பார். எக்ஸால்டேஷன். கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குடும்பம், கர்த்தரால கனப்படுத்தப்பட்ட ஒரு குடும்பம் என்று சொல்லி மற்றவர்கள் தெரியும், ஜாதிகளுக்கு தெரியும், நீங்க இருக்கிற இடங்கள்ல தெரியும். நீங்க எங்க இருக்கிறீங்களோ இந்த வீடு கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட உங்களுடைய வீடு அப்படின்னு தெரியும். ஆண்டவருக்கு மட்டும் நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பாருங்க. அடுத்த 2வது வசனம் வாசிமா. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். அடுத்தது என்னது? அத வீட்டுக்கு போய் நீங்க வாசி, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆசீர்வாதங்கள், இங்கிலீஷ் பைபிள் சொல்லுது
the blessings shall come on thee and overtake thee. Overtake. எப்போ overtake சொல்லுவோம்? எப்போ overtake சொல்லுவோம்? நீங்க எங்க இருக்கீங்க? வேணுட்டே சிலர் போவோம் பாருங்களேன், நம்ம பிஸியா, ஐயோ நானே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வீட்டை விடுவேன், 8 நிமிஷத்துல போய் சேர்ந்துடலாம். அப்பதான் 80ல போற இடத்துல 30ல போவான் பாருங்க, டார்ச்சரா இருக்கும். எப்பா நான் போய் சேரணும்ப்பா, அப்படியே பஞ்ச் பண்ணணும். அப்ப என்ன செய்வோம்? அடுத்த லைன்ல மாறி திருப்பி, இப்ப எங்க முசபால போட்டான், அதே லைன்ல போக கூடாது, லெஃப்ட் லைன்ல திருப்பி உள்ள வந்துடணும். இட்ஸ் ஓவர்டேக். அப்ப என்ன தெரியுமா, நீங்க இருப்பீங்க, ஆசீர்வாதம் உங்களுக்கு முந்தி வந்து இருக்கும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி நீங்க போக வேண்டியதே இல்லை. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறவன் மேல கர்த்தருடைய ஆசீர்வாதம் முந்திட்டு வந்து நிற்கும். ஹல்லேலூயா. நீங்க எதுவுமே கேட்க வேண்டாம், நீங்க எதுவுமே கேட்க வேண்டாம். நான் சொல்றேன், இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு நான் சொல்றேன், ஆண்டவரை நீங்க கொஞ்சம் ருசிச்சு பாருங்க. அவர் எவ்வளவு நல்லவர்ன்றதை உங்க வாழ்க்கையில கொஞ்சம் ருசிங்க. அவருடைய சத்தத்துக்கு மட்டும் நீங்க கீழ்ப்படிஞ்சு பாருங்க, அவர் உங்களை எப்படி உயர்த்துறாரு பாருங்க. அந்த இடத்துல முதல்ல என்ன செய்யறார்? மேன்மையாய் வைக்கிறார். அடுத்தது அவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்கிறோம், யாத்ராகமம் 20வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிப்போம். எக்ஸோடஸ் சாப்டர் 20 verse 6. எக்ஸோடஸ் 26. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறேன். 1000 தலைமுறை இரக்கம் செய்கிற. யாரு கீழ்ப்படுற? இன்னைக்கு அதனால தான் ரொம்ப முக்கியம், அப்பா அம்மா என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருக்கணும். நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுக்கு அப்புறமா 1000 தலைமுறைகளுக்கு அவர் எப்படி இருக்காரா? அவர் இரக்கம் செய்கிறவரா இருக்கிறார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 4-5 மட்டும் வாசிங்க. Genesis chapter 26 verse 4 and 5. 26 4 and 5. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து. நல்லா கேளுங்க, ஒவ்வொரு பெற்றோரும் இந்த வசனத்தை நீங்க நோட் பண்ணணும். Every parent has to take note of this verse. Abraham என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால். கற்பனை, என் விதிகள், கற்பனைகள், அப்புறம் என் நியமனங்கள், அடுத்தது பிரமாணங்களை கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி. உன்னுடைய சந்ததியை என்ன சொல்றாரு? ஆபிரகாமுடைய சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனம் எதை குறிக்குதுன்னா ரட்சிப்பை குறிக்குது. ஆக்சுவலா ஆபிரகாமுடைய சந்ததியில் தான் யார் வந்தா? இயேசு கிறிஸ்து வந்தார். இயேசு கிறிஸ்து மூலமா உலகம் எங்கும் என்னது வந்தது? ரட்சிப்பு வந்தது. அதுதான் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவன் கற்பனைகளை கீழ்ப்படிந்தபடினால், நியமங்களை கீழ்ப்படிந்தபடினால், விதிகளை அவன் கீழ்ப்படிந்தபடினால் சந்ததியை ஆண்டவர் பெருக செய்கிறார். இன்னைக்கு பிள்ளைங்களை குறித்ததான பாரம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கா? பிள்ளைகளை குறித்ததான கஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கா? பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு இருக்கா? இன்னைக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவங்களா நீங்க மாறிடுங்க. ஏன்னா உங்க சந்ததிக்கு கிருபை பாராட்டுகிறவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எதுவும் கலங்க வேண்டாம், நீங்க எதுவும் பயப்பட வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படிய மட்டும் செய்யும். ஹல்லேலூயா. உங்களுக்கு பின்வரும் சந்ததி அது ஆசீர்வாதமா இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கிற 1 யோவான் 3:22. 1 யோவான் 3:22. இன்னொருத்தர் ஜான் 14:21-23 எடுங்க, நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். 1 John 3:22. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு, அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால். கற்பனையை கை கொள்ளுகிறவன் அவருக்கு முன்பதாக பிரியமானதை தான் செய்வான். நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ, நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம்.
கர்த்தருடைய கற்பனைக்கு கீழ்ப்படுகிறவங்க எதை தேவனிடத்துல வேண்டிக் கொள்றாங்களோ அதை பெற்றுக்கொள்வாங்க. ஹல்லேலூயா. இங்க வேற எந்த ஒரு கிளாஸுமே இல்லை பாருங்க, எந்த ஒரு வேற எதுவுமே கிடையாது. அவன் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனா இருக்கணும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் அவருக்கு பிரியமானதை தான் அவன் செய்வான். அப்ப அவன் என்ன கேட்டாலும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். பெற்று கொள்ளுகிறோம். பெற்றுக்கொள்வோம் இல்லை, கொள்ளுகிறோம். we are receiving it. அவ்வளவுதான். அப்ப உங்க விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், உங்க இருதயத்தின் வாஞ்சைகள் அது நிறைவேறணுமா? கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிங்க. நீங்க முதல்ல வாசிக்க ஆரம்பிங்க. ஒவ்வொரு அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆவியானவர் என்னோடு கூட நீங்க இடைப்படுங்க. இதுல நீங்க என்ன என்கிட்ட பேசுறீங்க, இந்த அதிகாரத்துல நான் என்ன உங்களுக்கு கீழ்ப்படியணும்னு கேளுங்க. வசனத்தை சும்மா ஒரு நல்ல ஒரு வாக்குத்தத்த வசனம், உன்னை உயர்த்துவேன், உன்னை அப்படி பண்ணுவேன், உன்னை எப்படி பண்ணுவேன், ஆமென் அல்லேலூயா, நீ வேற ஏதாவது திருடாதே, பொய் சொல்லாதே, பொறாமை கொள்ளாதே, சினமடையாதே அப்படின்னு வரும்போது இது எனக்குரிய வசனம் கிடையாது. இதுக்கு ஆமென் அல்லேலூயா எல்லாம் இல்லை. ஏன்னா நான் திருந்த வேண்டாம், நான் திருந்தவே வேண்டாம். நான் தான் என்னது உலகத்திலே பரிசுத்தவன். அப்படி இல்லை. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிருக்கான், அவருக்கு பிரியமா தான் அவன் நடக்கிறான். அதனாலதான் வசனம் சொல்லுது, அவன் வேண்டிக் கொள்ளுகிறது எது, வாட் எவர் இட் இஸ், ஆண்டவர் என்ன பண்றாரு? அவனுக்கு கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது கடைசியா யோவான் 14வது அதிகாரம் 21, 23. John 14:21 and 23. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனோ என்னிடத்தில் அன்பா இருக்கிறான். ஆண்டவர் திருப்பி கன்ஃபார்ம் பண்றார், அவர் அன்பா இருக்கான். என்னிடத்தில் அன்பா இருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பா இருப்பான், நானும் அவனில் அன்பா இருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். நல்லா கவனிங்க, இங்கதான் எது வருது? knowing him வருது. புரியுதா? அவரை எப்படி நம்ம அறிந்து கொள்வோம்? அவர் தம்மை வெளிப்படுத்தினா மட்டும்தான் நம்மளால அறிந்து கொள்வோம். மாப்பிள்ளை பொண்ணு பாக்குறாங்க, போட்டோவை மட்டும் காட்டுறாங்கப்பா, போட்டோ மட்டும் காட்டுறாங்க. போட்டோல அறிந்து கொள்ள முடியுமா? போட்டோல அறிந்து கொள்ள முடியுமா? எல்லாரும் சொல்லுங்களேன், போட்டோல அறிந்து கொள்ள முடியுமா? அப்போ மாப்பிள்ளைய நமக்கு வெளிப்படுத்தினாதான், மாப்பிள்ளைய கொண்டு வந்து நம்ம முன்னாடி நிறுத்தினாதான், ஓ இந்த மாப்பிள்ளை இந்த ஹைட்டு, மாப்பிள்ளைக்கு இந்த ஒரு வெயிட் இருக்கும், அவரு கலரு, அவர் கருப்பு, சரியா, அவர் சிரிச்சா குழி விழுது, இதெல்லாம் எப்ப தெரியும்? அவர் தன்னை வெளிப்படுத்தினாதான். மாப்பிள்ளை ஸ்கிரீனுக்கு பின்னாடியே ஒளிஞ்சிட்டு இருந்தா தெரியுமா ஏதாவது? புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவனை எப்படி அறிவது? எப்படி அறிவது? அவர் தன்னை வெளிப்படுத்தினாதான் அறிய முடியும். அப்ப எப்ப வெளிப்படுத்துறாரு? அவர் சொல்றாரு, கற்பனையை கை கொண்டு என்ன என் மேல் அன்பா இருக்கிறான், அவன் என் பிதாவின் மேலும் அன்பா இருக்கிறான். பிதாவையும் அவன் நேசிக்கிறான். அவனுக்கு நான் என்ன செய்வேன்? என்ன வெளிப்படுத்துவேன். அப்ப ஆண்டவர் அப்பதான் என்ன பண்றார்? ரிவீல் பண்றார். அவருடைய குணங்களை வெளிப்படுத்துகிறார். அவர் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். எப்ப ஆண்டவர் டக்கு நீங்க நான் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி டொம்முன்னு அவர் யாருன்னா நீ செத்துருவேன். புரியுதா? அவர் தன்னை கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்த. யூ cannot bear him. மோசே கிட்ட மோசே சொல்றான், ஐயோ உங்களுடைய முகத்தை நான் பார்க்கணும். எப்பா என் மகிய அது என்னது? பேக் பார்ட்ஸ். பட் இட் வாஸ் ஒன்லி என்னது? காட்ஸ் க்ளோரி. லைட் வெளிச்சத்தை தான் பார்க்க முடிஞ்சது அவனால. அதுவும் 40 நாள் போய் இருந்து அவன் முகம் எப்படி பிரகாசிச்சிச்சு. ஜனங்களால அவனுடைய முகத்தை பார்க்க முடியல. மோசேயோடைய முகத்தை மூடுனாங்கன்னு இருக்கு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அப்ப அவன் எப்பேற்பட்ட ஒரு பிரகாசத்துக்குள்ள அவன் உட்கார்ந்துட்டு வந்திருப்பான். அவர் தன்னை வெளிப்படுத்துவார். எவ்வளவு தூரத்துக்கு கீழ்ப்படி, கொஞ்சமா கீழ்படுறீங்களா? நீங்க எவ்வளவு தூரத்துக்கு
கீழ்ப்படுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு அவர் என்ன செய்ய கொஞ்சம் கொஞ்சமா தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்தது வசனம் 23வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார், நான் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். அடுத்தது என்னது? முதல்ல வெளிப்படுத்துறாரு, வெளிப்படுத்தினதோட அவனோடு கூட வந்து வாசம் செய்யறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட இது எல்லாம் எங்க நடக்குது? பூமியில நடக்குது. தன்னை வெளிப்படுத்தி அவனோடு கூட அவர் வாசம் செய்கிறார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களே, நம்ம இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். நம்ம எல்லாம் எப்படி உட்கார்ந்துருக்கோம்? ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, முழு நேரம் மொபைல் இல்லைன்னா வேலை. எப்பவுமே நான் என்னது பிஸி தான். பழைய ஏற்பாட்டு ஆட்கள் பாருங்க, தாவீதா இருக்கட்டும், யோசிப்ப, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், ஆண்டவர் அவங்க கூட வாசம் செய்தார். ஆமென். அப்ப இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளா இன்னைக்கு நம்ம மாறணும். தன்னை வெளிப்படுத்தினார். அடுத்து என்ன சொல்றாரு? நீ கீழ்ப்படியும் போதுனா அவர் நம்மோடு கூட வந்து வாசம் செய்கிற கர்த்தரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு தான் முதல்ல என்ன செய்யறாரு? மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறார். தலைமுறைகளுக்கு கிருபை இரக்கம் பாராட்டுகிறார் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவது, அவன் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான் என்று சொல்லி பார்த்தோம். கடைசியா அவர் தன்னை வெளிப்படுத்தி அவனோடு கூட வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு தான் முதல்ல நம்ம வாசிச்சது போல என்னது? ஜீவ விருட்சத்தின் கனி, அதன் மேல் அதிகாரமும், அந்த நகரத்துக்குள் அந்த வாசலுக்குள்ள பிரவேசிக்கும் அவனுக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்படும். அவன் தான் யாரு? பாக்கியவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். இனி கொஞ்சம் நம்ம எல்லாம் நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டத்தை கொஞ்சம் சீரியஸ் ஆக்கணும், கொஞ்சம் சீரியஸ் ஆக்கணும். நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரை தேடணுன்ற ஒரு வாஞ்சை இன்னைக்கு நமக்குள்ள கடந்து வரணும். இன்னைக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கணும், இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு கூட உறவாடணும், அந்த நித்திய காலமா நான் அவரோடு கூட நான் வாழணும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? இன்னைக்கு கேளுங்களேன், இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நீங்க இன்னைக்கு தட்டி எழுப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பாருங்க. அப்பா, எனக்கு ஜெபிக்க எனக்கு கிருபை தாங்க, வேதத்தை வாசிக்க எனக்கு கிருபை தாங்க, உங்க கற்பனைகளுக்கு செவி கொடுத்து அதுக்கு கீழ்ப்படிய எனக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்முடைய கால்களுக்கு அது தீபமா இருக்கு, அது நம்மளை நடத்தும். அவருடைய கற்பனைகள் நம்மளை வாழ வைக்கும், நம்மளை அது ரட்சிக்கும், அது ஜீவனுக்கு நேராய் நம்மளை நடத்தும். ஹல்லேலூயா. அப்படியே ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா. உம்மை நம்புகிற மனிதர்களை உமது அன்பு என்று சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்புகின்ற மனிதர்களை உமது அன்பு என்றும் சூழ்ந்து கொள்ளும். உள்ளமெல்லாம் மகிழுதையா உம்வசனம் நம்புவதால், உள்ளமெல்லாம் மகிழு
பேசின நல்ல வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாய் உடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் பேசின இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்டு அதை அப்படியே விட்டு விடாதபடிக்கு இந்த வசனத்தின்படி நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய கற்பனைகளை கை கொள்ள எங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இன்றைக்கு ஆண்டவரே இந்த இடத்துல இருந்து ஒப்பு கொடுத்த ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க பாக்குறீங்க ஆண்டவரே, உண்மையுள்ள இருதயத்தோடு உண்மை ஆராதித்த பிள்ளைகளை ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகளை நீங்க பாக்குறீங்கப்பா. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. இந்த நேரத்தில் ஆண்டவரே தேவையோடு ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், இருதயத்தின் வாஞ்சைகள் அதை எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றுகிறதுக்காய் நன்றி தகப்பனே. விசேஷமாய் ஆண்டவரே அப்பா, பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் நல்ல மதிப்பெண்களை நீங்க கொடுத்ததுக்காய் உமக்கு நாங்க நன்றி என்று சொல்லுகிறோம். உடைய நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இன்னும் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொருத்தரும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. விசேஷமா இந்த நேரத்துல ஆண்டவரே சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே. பிள்ளைகளை குறித்ததான பாரங்கள் நீங்குவதாக அப்பா. பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்ததான பயங்கள் அது நீங்குவதாக இயேசுவின் நாமத்துல அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உங்க கரத்தை நீட்டுங்கப்பா ஆண்டவரே. உம்மால கூடும் எல்லாம் கூடும் ஆண்டவரே. அப்ப ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை நீங்க சந்திங்க ஆண்டவரே. ஒரு குறையும் இல்லாதபடிக்கு உடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறதுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம் அப்பா. தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் ஒப்பு கொடுக்குற பேச்சுலர்ஸா இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறப்பா. பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா ஸ்ட்ரெஸ், டென்ஷன், ப்ரெஷர் நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே அப்பா. விசேஷமா இந்த நேரத்துல என்னால விட முடியாத ஒரு பிரச்சனை நான் இருக்கேன், விட முடியாத ஒரு காரியம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்னால விட முடியல, நான் விடணும் தான் நான் நினைக்கிறேன், ஆனால என்னால விட முடியல என்று சொல்லி தவிக்கிற உடைய பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உடைய கிருபையை ஆண்டவரே பிள்ளைகள் மேல் அளவில்லாமல் நீங்க ஊற்றுங்கப்பா ஆண்டவரே. நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல. இதை விடணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா என்னால விட முடியல என்று சொல்லி தவிக்கிற உடைய பிள்ளைகள் உடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறப்பா. அந்த பிள்ளைகளை உங்களுடைய அன்புக்குள்ள நீங்க இழுத்து கொள்ளுங்க. பிள்ளைகளை பலப்படுத்துங்க. விசேஷமா இந்த நாட்கள் ஆண்டவரே வேலை செய்கிற ஒவ்வொருத்தரையும் நான் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் வேலை செய்யற கம்பெனி நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எந்த சம்பள குறைவோ வராதபடிக்கு ஆண்டவரே அப்பா நீங்க கட்டி எழுப்புகிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே, ஒவ்வொருத்தரப்பா ஆண்டவரே வேதத்தை படித்து ஆண்டவரே உண்மை நெருங்கும்படியான கிருபைகளை தாங்க. ஒவ்வொருத்தரும் உண்மை அன்பு கூர்ந்து ஆண்டவரே உண்மை இன்னும் அறியும்படிக்கு பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறப்பா. வந்த ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதி. ஒருவரும் வந்த வனமாய் திரும்பி போக கூடாதப்பா. பிள்ளைகளை நீங்க ஆண்டவரே அன்லிமிட்டடா ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உங்க பிரசன்னம் பிள்ளைகளோடு கூட கடந்து செல்வதாக. வலியோடு வேதனையோட சரீரத்துல பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகத்தை நீங்க கட்டளை இடுகிறதுக்காய் நன்றி அப்பா. நன்றி ராஜா, உமக்கு நன்றி. எல்லாவற்றையும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவினுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. God bless you all. Praise the Lord.